ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேஎஃப்சிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து கேஎஃப்சியில் சாப்பிட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே ஆயிடுச்சு. நம்ம ஒரு நாள் கேஎஃப்சிக்கு போனதே இல்லை. இப்போ ஒய்ஃபு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கேஎஃப்சி வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் வேலன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நம்ம ஒரு நல்ல டேபிளாக பார்த்து உட்கார சொல்லிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து தூத்துக்குடிக்கு மேப் போட்ட மாதிரி ஒரு சூப்பராக ஒரு வேர்ல்டு மேப் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். 1914 போட்டு கேஎஃப்சியோட ஹிஸ்ட்ரி மாதிரி அழகாக போட்டிருந்தாங்க. நானும் ஒய்ஃபு பாப்பா எல்லோரும் உட்காந்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். விளையாண்டுக்கிட்டே இருக்கையில் நமக்கு ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதுமே இந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்பர் போட்டிருந்துச்சு. அது நம்ம நம்பர் அவங்க ஆர்டர் நம்ம சொன்னதுக்கப்புறம் ரெடியானது நமக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டிஸ்பிளேயில் அந்த நம்பர் வருது. நம்ம அதை பார்த்துட்டு ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா 2 பீஸ் ஹாட் விங்ஸு, அப்புறம் போன்லெஸ்ஸு, அப்புறம் பெப்சி 300 ml போட்டுருந்துச்சு. நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. பிக்கப் ஒரு கவுண்டர் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா KFC சிக்கன் பார்க்குறப்பே அப்படி உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பாப்பா கிட்ட அப்படியே காமிச்சேன். பாப்பா உடனே பெப்சி கேன் எடுத்து குடிக்க கிளம்பிட்டா. நம்ம சிக்கன் போன்லெஸ் சிக்கன் வச்சுருந்தோம். அதை பாப்பாவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஹாட் மிக்ஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்ததுமே அப்படியே முழுசாக அப்படியே சாஸை ஊற்றி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மேலே உள்ள அந்த கிரிப்ஸியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப அப்படியே முறுமுறுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா அந்த சாஸை தான் கவுண்ட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், அதனால் எக்ஸ்ட்ரா நான் 2 சாஸ் வாங்கியிருந்தேன். கேஎஃப்சியில் நீங்கள் போய் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அவங்களோட அந்த சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். என்ன அப்படின்னா கேஎஃப்சியில் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். நம்ம எதாவது ஒரு ட்ரீட் வைக்கணும், எப்போயாவது ஆசையாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா தாங்க போக முடியும். ரெகுலராலாம் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம பட்ஜெட்டுக்கு எப்போயாவது ஒரு டைம் போய் சாப்பிட்டுக்கலாம். பாப்பாவுக்கு போன்லெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். பாப்பா சிக்கன் நல்லாவே சாப்பிடும் அப்படிங்கிறனால அப்படியே பிச்சு கொடுத்துருந்தேன். அப்படியே எடுத்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீஸ் முதற்கொண்டு தனித்தனியாக 99 ரூபாயிலேருந்து கேஎஃப்சியில் இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. அது போக வேறு ஏதாவது பன்னு மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபுல் லாங்கர் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொண்டு வந்திருந்தாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா அந்த பன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை எள் இருக்குல்ல, அது அப்படியே பதிச்ச மாதிரி அதை அப்படியே போட்டு சூடு பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் அப்படியே உள்ளே வச்சு நிறைய அப்படியே ஒரு சாஸெல்லாம் வச்ச மாதிரி ஊற்றின மாதிரி இருந்துச்சு. நான் அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த லாங்கர் பர்கர். இது என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சு தான் பாப்பாவுக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட்டர் பாட்டில் வாங்கணுமே அப்படின்னு வாட்டர் பாட்டில் உள்ளே போய் நான் கேட்குறேன். 1 லிட்ரு இங்கே 50 ரூபாங்க. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது 1 லிட்டரு 50 ரூபாயா, நம்ம கடையில் போய் வெளியில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். உடனே தாகத்துக்கு நம்ம உடனே எல்லாம் போக முடியாது. உடனே நம்ம எவ்வளோ நாள் வாங்கி குடிச்சு தாங்கணுமே அப்படின்னு 50 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க. நீங்கள் கேஎஃப்சி போனீங்கன்னா தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் இங்கே கொண்டு போயிருங்க. 1 லிட்டரு 50 ரூபா அங்கே தெண்டம் போடாதீங்க. இல்லை பக்கத்தில் உள்ள பெட்டி கடையிலையாவது 20 ரூபாய்க்கு 1 லிட்டரு வாங்கிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த லாங்கர் பர்கர் உண்மையிலே டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் சின்னதாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.